எப்போதுமே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில் நம்ம லைஃப்பில் ஒரு பாஸ் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணணும், இந்த மிஷின் லைஃபுக்கு என்றைக்குமே ஒரு ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்கணும்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தங்களுடைய பயணங்களை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகிறதன் மூலயமா தங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நீண்ட செழிப்பாக வச்சிருக்க முடியும்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் இந்த சுகமான பயணங்களை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் அமெரிக்காவை சேர்ந்த 20 வயது நேர்ந்த 5 காலேஜ் பொண்ணுங்க தங்களுடைய சுகமான இந்த பயணங்களை நோக்கியும் தங்களுடைய இளமை கால நினைவுகளை கொண்டாட்டங்களோட நிரப்புவதற்காகவும் தங்களுடைய ஸ்பிரிங் பிரேக் வெக்கேஷனுக்காக டொமினிக்கன் ரிபப்ளிக் என்ற ஒரு கரீபியன் ஐலாண்டுக்கு புறப்பட்டு போயிருந்திருக்காங்க. அப்படி போன இந்த 5 பொண்ணுங்களும் ஒரு லக்ஸரியான ஹோட்டல்ல தான் தங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு வாரம் இருக்கிற அந்த வெக்கேஷனை பயங்கர சந்தோஷத்தோட நல்ல பார்ட்டியோட என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி 3வது நாள் அந்த லக்ஸரி ஹோட்டலுடைய பார்ல ஆரம்பிச்ச ஒரு பார்ட்டி தான் இவங்களுடைய தலையெழுத்தையே முடிக்க போகுது அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அந்த 3வது நாள் அன்னைக்கு இந்தியா வம்சாவளியை சேர்ந்த தெலுங்கு ஃபேமிலியை பூர்வீகமாக கொண்ட இந்த சுதீக்ஷா தன்னுடைய 4 தோழிகள் கூட அந்த ஹோட்டலோடைய பார்ல உட்காந்து நல்லா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முந்தின நாள் ஆரம்பிச்ச அவங்களுடைய பார்ட்டி, அதாவது சரியா மார்ச் 6, 2025 நைட்டு ஆரம்பிச்ச அவங்களுடைய பார்ட்டி அடுத்த நாள் காலை 3 மணி வரைக்குமே போயிருந்திருக்கு. அப்படி நடந்த அந்த பார்ட்டியில பாரோடைய லாபில 2 பசங்க இந்த பொண்ணுங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சதும் 5 பேர் இருக்கிற இந்த கேங் இப்போ 7 பேரா மாற ஆரம்பிச்சது. இப்படியே அந்த பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு 3 மணிக்கு மேலே இவங்க எல்லாரும் சேர்ந்து அதே ஹோட்டலுடைய காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பீச்சுக்கு போகலான்னு சொல்லி 7 பேரும் சரக்கு பாட்டிலோட அந்த பீச்சுக்கு புறப்பட்டு போறாங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 7 பேர்ல 4 பெண்களும் ஒரு ஆணும் ரிட்டர்ன் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. இதுல இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுதீக்ஷாவும் இன்னொரு பையனும் சேர்ந்து நீண்ட நேரம் அந்த பீச்சில் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் சரியா 4 மணி நேரம் கழிச்சு அந்த பையனுமே காலை 8:55 மணிக்கெல்லாம் அந்த பீச்சில் இருந்து தன்னுடைய ஹோட்டல் ரூமுக்கு வந்து தூங்க போயிட்டான். பட் இன்னொரு பக்கம் சுதீக்ஷாவுடைய மற்ற 4 தோழிகளும் எழுந்ததுக்கு பிறகு என்ன சுதீக்ஷாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல தேடி பார்க்குறாங்க, ஹோட்டல் முழுக்க தேடி பார்க்குறாங்க, பீச்சுக்கெல்லாம் கூட வந்து தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே அவங்களுடைய கண்ணுக்கு சுதீக்ஷா தென்படவே இல்லை. தங்களுடைய இளமை காலத்தை நல்லா என்ஜாய் பண்ணணும்னு வந்த சுதீக்ஷா அன்னைக்கு எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க? அந்த தோழிகளால சுதீக்ஷாவை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? எதனால அந்த பையன் மட்டும் தனியா காலை நேரத்துல எழுந்து வரணும்? சுதீக்ஷாவை எதனால அவன் அழைச்சிட்டு வரல? அப்படி சுதீக்ஷா எங்க தான் போனாங்க? 2025 அமெரிக்காவுடைய ஒரு ஸ்பைன் சில்லிங் கேஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நிறைய மிஸ்டீரியஸான ஒரு சினிமா படத்தையெல்லாம் மிஞ்சக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறோம். நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே கிரைம் ஜேனர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு இந்த சேனல் போய் ரெக்கமெண்டில் போய் சேரும். ஸோ அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஒவ்வொரு கேசஸ் நீங்கள் பார்க்கும்போது அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் எழுதோ அதையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். சுப்பராயுடு கோணங்கி மற்றும் ஸ்ரீதேவி கோணங்கி என்ற தம்பதியினருக்கு டிசம்பர் 13, 2003 பிறந்த மகள் தான் இந்த சுதீக்ஷா. இந்த சுதீக்ஷாவுக்கு 3 வயது இருக்கிற நேரத்திலேயே அமெரிக்காவுக்கு வந்து கிரீன் கார்டு ஹோல்டரா ஆகி அதுக்கப்புறம் பர்மனன்ட் ரெசிடென்சியுமே வாங்கி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இவங்க தற்போதைக்கு அமெரிக்காவில் வெர்ஜினியா அப்படின்ற மாகாணத்தில் இருக்கிற சவுத் ரைடிங் அப்படின்ற பகுதியில் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல், பொருளாதார ரீதியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த தம்பதியினர் மற்றும் சுதீக்ஷா மற்றும் அவங்களுடைய சிப்ளிங்ஸ் அப்படின்னு எல்லாருமே ஒரு நிம்மதியான லைஃப் தான் அந்த வெர்ஜினியா மாகாணத்தில் தொடங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி போய்கிட்டு இருந்த அவங்களுடைய லைஃப்ல தான் ஒரு முக்கியமான தருணங்கள் இந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சதுக்கு பிறகு நடக்க ஆரம்பிக்க போகுது. அந்த ஊர்லேயே ரொம்பவும் ஃபேமஸான தாமஸ் ஜெபர்சன் ஸ்கூலில் தான் இந்த பொண்ணு தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க. மேற்கொண்டு இவங்களுக்கு சின்ன வயதிலேயே டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுனால அது ரிலேட்டடான சப்ஜெக்டை தான் இவங்க சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. முக்கியமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்டை தான் இவங்க விரும்பி படிக்க ஆரம்பிச்சாங்க. பொதுவாக வெளிநாடுகளில் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம நாட்டில் இருந்து வேறுபட்டு தான் காணப்படுது. ஒருத்தர் என்னவாகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரோ அது ரிலேட்டடான சப்ஜெக்டை எடுத்து படிக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்க ஸ்கூல் படிக்கிற நேரத்திலே இருந்திருக்கு. அப்படிதான் இந்த சுதீக்ஷாவுக்கும் சின்ன வயதிலே டாக்டர் ஆகணும்னு இருந்ததுனால
அது சம்பந்தமான சப்ஜெக்ட்லாம் சூஸ் பண்ணி தான் இவங்க அந்த ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இவங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், பரதமும் சின்ன வயதிலே கத்துருக்காங்க. இப்படி இவங்களுடைய ஸ்கூலையுமே நல்லா முடிச்சதுக்கு பிறகு அமெரிக்காவுடைய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூனிவர்சிட்டியான பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில தான் இவங்க தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடங்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இவங்க அந்த யூனிவர்சிட்டியில பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல தான் மேஜரா எடுத்து படிக்கவும் செஞ்சாங்க. அந்த யூனிவர்சிட்டியில படிக்கும் போதே சில கிளப்ஸ்லயுமே இவங்க சேர்ந்திருக்காங்க. முக்கியமா அவங்களுடைய பாரம்பரியம் சம்பந்தமான கிளப், இதை தவிர ஹெல்த் கேர் சம்பந்தமான கிளப்லாம் வாலண்டியரா கூட இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி அந்த யூனிவர்சிட்டியில இவங்களுடைய லைஃப் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் மார்ச் மாதமாகல இவங்களுக்கு ஸ்பிரிங் பிரேக் அந்த யூனிவர்சிட்டியில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்பிரிங் பிரேக்னா அமெரிக்காவில் என்னன்னா, இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதங்கள்ல காலேஜ் மற்றும் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வாரம் வெக்கேஷன் பீரியடா இந்த ஸ்பிரிங் பிரேக்கை கொடுப்பாங்க. அப்படிதான் இந்த சுதிக்ஷாவுக்கும் மார்ச் மாதம் 2025 முதல் வாரங்கள்ல இந்த ஸ்பிரிங் பிரேக் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த சுதிக்ஷாவும் மற்ற தோழிகளும் நம்ம எங்கேயாவது ஒரு சின்ன ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த டொமினிக்கன் ரிபப்ளிக் அப்படின்ற கரிபியன் ஐலாண்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இது சம்பந்தமா ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கறாங்க. அப்படிதான் இந்த சுதிக்ஷாவும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது வழக்கமா ஒரு அப்பா அம்மா என்னென்ன கேட்பாங்களோ அது எல்லாத்தையுமே கேட்கறாங்க. யார் வரா, எங்க தங்க போறீங்க, எந்த ஹோட்டல்ல தங்க போறீங்க, எத்தனை பசங்க வராங்க, எத்தனை பொண்ணுங்க வராங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு முடிச்சதுக்கு பிறகு இந்த சுதிக்ஷாவுக்கு ஃபைனலி அந்த பேரண்ட்ஸ் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அது கூட கடைசியா அந்த சுதிக்ஷாவுடைய அம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் சுதிக்ஷா சிரிச்சபடியே, நான் என்ன சின்ன பிள்ளையாமா, அதெல்லாம் நான் பத்திரமா பார்த்துப்பேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் டெய்லியுமே உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணியிருக்காங்க. பட் அதுதான் அந்த அம்மாவும் பொண்ணும் பேசுற கடைசி கான்வர்சேஷன் அப்படிங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமலே போயிருக்கு. தன்னுடைய மைண்ட் ரிலாக்ஸுக்காக போக போற இந்த ட்ரிப் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் மாறப்போகுதுங்கிறது இந்த சுதிக்ஷாவுக்கும் தெரியல. தொடர்ந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ட்ரிப்புக்கு தேவையான மொத்த வேலைகளிலுமே ஈடுபட ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக இவங்க இந்த டொமினிக்கன் ரிபப்ளிக்கை சூஸ் பண்ணுவதற்கான காரணம் என்னன்னா, நம்ம ஊரில் எப்படி பசங்க எல்லாரும் சேர்ந்து கோவாக்கு ட்ரிப்பு போவாங்களோ அங்கே நிறைய பீச்சஸ், நிறைய கிளப், ரெசார்ட்லாம் இருக்கிறதுனால நிறைய பார்ட்டி பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கலாம்னு போவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த பொண்ணுங்களும் இந்த டொமினிக்கன் ரிபப்ளிக்ல அப்படின்ற இடத்துக்கு நம்ம போகலாம், அங்கே நல்லா பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஊரை இந்த பொண்ணுங்க சூஸ் பண்ணுறாங்க. இந்த அப்படின்ற இடத்த பற்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீம் சிட்டின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் தென்னை மரம், பனை மரம், ஈச்ச மரம், நீல கம்பளம் போர்த்திய கடல், வெள்ளை நிற கடல் மணல் பரப்புகளில் அமர்ந்திருக்கிற இளம் ஜோடிகள், ஸ்பிரிங் பிரேக்குக்காக வந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே இந்த இடத்துக்கு போகிறதுனால நாமளும் இந்த இடத்துக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சுதிக்ஷாவுடைய கேங் இந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க. சுதிக்ஷாவுடைய கேங் அந்த சிட்டியில் RIU ரிபப்ளிகா அப்படின்ற ஒரு லக்ஸரி ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருக்காங்க. இந்த லக்ஸரி ஹோட்டலில் ஒரு நாளைக்கு தங்குவதற்கு ஒரு ஆளுக்கு 73,000 ரூபாய் சார்ஜஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஹோட்டலுக்குள்ள வாட்டர் கேம்ஸ், பெரிய பெரிய ஸ்விம்மிங் பூல்ஸ், இதை தவிர பார், கிளப், பெரிய பீச்சஸ் அப்படின்னு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த 5 பொண்ணுங்களும் இந்த RIU ரிபப்ளிகா அப்படின்ற ஹோட்டலை இவங்க சூஸ் பண்ணி சரியா மார்ச் மாதம் 2025 முதல் வாரத்தில் இவங்க இந்த ஊருக்கு வந்து சேர்றாங்க. பட் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ட்ரீம் சிட்டியில தான் நிறைய எக்கச்சக்கமான கிரைம்லாம் நடக்குது, அதுவும் பெண்களுக்கு எதிராக கிரைம்லாம் நடக்குது. பட் அதை எதையுமே தெரிஞ்சுக்காம தான் இந்த 5 பொண்ணுங்களும் தங்களுக்கு நடக்க போற விபரீதம் தெரியாம இந்த ஐலாண்டோடைய ரெசார்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த இடமே ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. அப்பா அம்மா இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இங்கே வந்திருக்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் எவ்வளோ சுதந்திரத்தோடய நம்ம இங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 5 பொண்ணுங்களும் ரெட்டிப்பு சந்தோஷத்தோட தங்களுடைய ஒரு வார வெக்கேஷனை அங்கே நல்லா என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ரெசார்ட்டோடைய பிரம்மாண்டத்தை பார்த்து ஆச்சரியமான சுதிக்ஷாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அவங்க எல்லாரும் வெக்கேஷனுக்கு கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே போட்டு பார்த்து அந்த ரெசார்ட்குள்ளேயே இருந்த இடத்த சுற்றி சில ஃபோட்டோஸ் எல்லாம் கூட எடுத்திருக்காங்க. இப்படியே சுதிக்ஷாவும் அவங்களுடைய கேங்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் சுதிக்ஷா போன அந்த 3வது நாள், அதாவது மார்ச் 5, 2025 அன்னைக்கு அந்த ஊரே நைட்டு பார்ட்டியை கொண்டாடிக்கிட்டு இருந்த நேரத்துல சரியா இரவு 1:27க்கு திடீர்னு அவங்க தங்கியிருந்த ரெசார்ட்ல கரண்ட் போயிருந்திருக்கு. அப்படி போன அந்த கரண்ட் சரியா 2:13க்கு தான், அதாவது 40 நிமிஷம் கழிச்சு தான் அந்த ரெசார்ட்டுக்கு கரண்ட் வந்திருக்கு. அது வரைக்கும் மொபைல்ல டார்ச் அடிச்சு தடுமாறிக்கிட்டு இருந்தவங்க கரண்ட் வந்ததுக்கு பிறகு எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியுமே அவங்களுடைய பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போதையில மூழ்கி போயிருந்த அந்த மொத்த ரெசார்ட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாரத்தோட சிரிச்சு பேசினபடியே தான் அவங்களுடைய நிமிடங்கள் மெல்ல மெல்லமா அவங்களுக்கு கடக்க ஆரம்பிச்சது.
இந்த 5 பொண்ணுங்களும் அந்த ஹோட்டல்ல இருக்கிற அந்த கிளப்புக்கு அன்னைக்கு நைட்டு போறதுக்கு முன்னாடி 22 வயதுல இருந்த 2 பசங்களை மீட் பண்றாங்க. அதுல ஒருத்தன் ஒரு ஹைஸ்கூல்ல லைஃப் கார்டா வேலை பார்த்திருக்கான். அதாவது ஸ்கூல் குழந்தைங்களை பீச்சுக்கோ அப்படி இல்லைன்னா ஸ்விம்மிங் பூலுக்கோ அழைச்சிட்டு போறப்போ அவங்க ஆழத்துல மாட்டிக்காம அவங்கள காப்பாத்துறது தான் அவனுக்கான வேலை. அப்படிப்பட்ட வேலையை தான் இந்த 2 பேர்ல ஒருத்தன் பார்த்திருக்கான். இதை ஏன் நான் இப்ப சொல்றேங்கிறது பின்னாடி போக போக உங்களுக்கு புரியும். அவன் பார்க்கறதுக்கு நல்ல அத்லட் பாடியோட நல்லா இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் இன்னொரு ஃப்ரெண்டு கூட அந்த இடத்துல வந்திருக்கான். இவங்க 2 பேரும் சுதீக்ஷா மற்றும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இந்த ஸ்பிரிங் பிரேக்குக்கு வந்திருக்கிறதுனால இந்த 5 பேர் கூட நல்ல இணக்கமாகி கொஞ்ச நேரத்திலேயே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருந்திருக்காங்க. அந்த கிளப்புக்குள்ள இருந்த ஒரு கண்காணிப்பு கேமராவில் சுதீக்ஷாவும் அந்த பையனும் ஒன்னா உட்காந்து பக்கத்துல உட்காந்து மது அருந்திக்கிட்டும் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்ததும் அந்த சிசிடிவில பதிவாயிருந்திருக்கு. அவங்க 2 பேரையும் அந்த சிசிடிவி காட்சியில பார்க்கும்போது கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சுதீக்ஷா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா ஜாலியா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டும் அந்த இரவை கழிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் முதல் நாள் ஆரம்பிச்ச அந்த பார்ட்டி அடுத்த நாள் விடியற் காலை 4:15 வரைக்கும் போயிருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இந்த 7 பேரும் அடுத்து நம்முடைய லைஃப்ல என்ன நடக்க போகுதுங்கிறது உணராம அவ்வளவு போதையிலையும் இன்னும் மது பாட்டில்களை எடுத்துக்கொண்டு அந்த பீச்சோடைய கரைகளுக்கு போயிருக்காங்க. இவங்க போறது எல்லாமே அங்க இருந்த சிசிடிவில பதிவா இருந்திருக்கு. முக்கியமா இந்த சுதீக்ஷா அந்த அத்லட் பாடியோட இருக்கான்னு சொன்னல அந்த பையனுடைய இடுப்புல கை வச்சிருக்காங்க. அந்த பையனும் சுதீக்ஷாவுடைய இடுப்புல கையை வச்சு அணைச்சபடியே தான் இவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பீச்சுக்கு வந்த இந்த 5 பேரும் அந்த கடல் கரையில உட்காந்து அந்த பீச்சோடைய சத்தத்தையும் அந்த காலை நேர இருட்டையும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் பேச்சுக்கு அப்புறமா நம்ம தண்ணிக்குள்ள இறங்கி கொஞ்ச நேரம் விளையாடலான்னு இந்த 7 பேருமே அந்த கடலுக்குள்ள அவ்வளவு போதையிலையும் குடிச்சுக்கிட்டே இறங்கி இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல இந்த சுதீக்ஷாவுடைய 3 தோழிகள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டதுனால நாங்க 3 பேரும் ரூமுக்கு போறோம், நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. பட் இந்த 3 பெண்கள் போனது எல்லாமே சிசிடிவில பதிவாகுது. அது கூட இப்போ அந்த ரெசார்ட்ல சுதீக்ஷாவும் அவங்களுடைய தோழியும் இன்னொரு பக்கம் அந்த 2 பசங்களும் இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சுதீக்ஷாவுடைய தோழியும் சுதீக்ஷா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பையனுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லி அந்த பையனும் பொண்ணும் ரூமுக்கு திரும்பி போயிருந்திருக்காங்க. அதுவுமே சிசிடிவில பதிவாயிருந்திருக்கு. இப்ப பார்த்தா அந்த 7 பேர் கொண்ட கேங்ல 4 பொண்ணுங்களும் ஒரு பையனும் ரிட்டர்ன் ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. இப்ப சுதீக்ஷாவும் அவங்க கூட போன அந்த ஆண் நபர் மட்டும் அந்த பீச்லயே உட்காந்து நேரத்தை செலவிட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் பீச்சை பார்த்த மாதிரியான எந்த ஒரு சிசிடிவியுமே இல்ல. இந்த 5 பேர் ரிட்டர்ன் ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆன சிசிடிவி மட்டும்தான் பின் நாட்கள்ல போலீஸுக்கு கிடைச்சது. அடுத்த நாள் காலையில ஹோட்டல்ல அவங்களுக்கு ரெடியா இருந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடறதுக்காக சுதீக்ஷாவுடைய மற்ற 4 தோழிகள் எழுந்திருக்காங்க. அந்த நேரத்துல எங்க சுதீக்ஷாவை காணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை டயர்டா இருந்திருக்கும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவ கூட இருந்த அந்த பையனுடைய ரூம்லயே தங்கியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க இருந்திருக்காங்க. பட் மதிய நேரம் ஆகியும் சுதீக்ஷா அந்த ரூமுக்கு வராததுனால அந்த 4 பொண்ணுங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் பொறித்தட்ட ஆரம்பிச்சது. இதனால பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா அந்த பையனுடைய ரூமுக்கு போயிட்டு எங்க சுதீக்ஷா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுடைய ரூமுக்கு வரலையா, நான் ரூமுக்கு வந்துட்டான்னு தானே நினைச்சேன், நான் விடியற் காலையில இருந்து அவளை நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொன்னதும் அந்த 4 பொண்ணுங்களும் அந்த செய்தியை கேட்டு சம்பவ இடத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. அந்த பையன் அந்த பொண்ணுங்க கிட்ட நான் பீச்சில் இருந்து வரும்போது தனியாக தான் வந்தேன்னோ, தான் அந்த பீச்சில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சுதீக்ஷா கிளம்பிட்டான்னு நினச்சிதான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்லியிருந்திருக்கான். இதனால பதட்டமான அந்த பொண்ணுங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரெசார்ட் முழுக்க சுதீக்ஷாவை தேடி பார்க்கறாங்க. பீச் பக்கம் பார் பக்கம்லாம் போய் தேடி பார்க்கறாங்க. ரிசப்ஷன்லயும் போய் சொல்லியிருக்காங்க. பட் எங்க போய் தேடினாலும் அந்த பொண்ணுங்களால சுதீக்ஷாவை அன்னைக்கு கண்டே பிடிக்க முடியல. பட் தொடர்ந்து சுதீக்ஷாவை தேடிக்கிட்டே இருந்தப்பதான் சுதீக்ஷா கடைசியா உட்கார்ந்துருந்த அந்த கரை கிட்ட போய் பார்த்த போது அவங்க போட்டிருந்த அந்த பிகினி ட்ரெஸ்ஸுக்கு மேல இருந்த ஒயிட் ஷர்ட்டும் அவங்களுடைய மொபைல் போனும் அந்த கரையில இருக்கிறத பாக்குறாங்க. இந்த பிகினி ட்ரெஸ்னா ஃபாரின்ல இந்த மாதிரி ரெசார்ட் பீச்சஸ்க்கு போகும்போது பெண்கள் அணியக்கூடிய உடையை தான் அன்னைக்கு இந்த சுதீக்ஷாவும் அணிஞ்சிருக்கா. அது மேலே இந்த வெள்ளை சட்டையை போட்டிருந்திருக்காங்க. அந்த வெள்ளை சட்டையும் ஃபோனையும் தான் கலட்டி அந்த கரையில் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு கண்டிப்பாக இவ வந்து ரூமுக்கு வந்திருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, இதை எடுக்காம இவ வருவதற்கு சான்ஸே கிடையாது, இங்கே தான் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகமும் பயமும் அந்த 4 பொண்ணுங்களுக்கும் எழ ஆரம்பிச்சுது. அவங்களுடைய ஹார்ட் பீட் எல்லாமே 100 தாண்டி அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதனால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாமலும் இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போறோங்கிறது தெரியாம நேரடி
உடனடியா அந்த ஹோட்டலுடைய ரிசப்ஷனுக்கு வந்து இதே மாதிரி சுதிக்ஷா அப்படின்ற பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்ற ஒரு தகவலை இந்த 4 பொண்ணுங்களும் கொடுக்குறாங்க. பட் அந்த ரிசப்ஷனில் இருந்தவங்களும் இதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்படி தான் நிறைய பேர் இங்கே குடிச்சிட்டு எங்கேயாவது போய் படுத்து கிடப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருவாங்க, இதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை அங்கே இருந்தவங்களுக்கு இருந்ததுனாலையும் இந்த மாதிரியான கேசஸை நிறைய இவங்க பார்த்துருக்கிறதுனாலையும் அவங்க ஆரம்பத்தில் இந்த சுதிக்ஷா காணாமல் போனதை பற்றி எந்தவித நாட்டமும் அவங்க காட்டவே இல்லை. நேரம் ஆக ஆக அந்த நாளுடைய இரவுமே நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த 4 பொண்ணுங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இதனால அந்த ரிசப்ஷன்ல இருந்த ஆட்கள் மூலியமாவே சுதிக்ஷாவுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்ற ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. 1000 மைல் தூரத்துல இருந்த அந்த அப்பா அம்மா இந்த செய்தியை கேட்டதும் சம்பவ இடத்துல உடஞ்சு போயிருந்திருக்காங்க. உடனடியா அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தங்களுடைய மகளை காணோம் அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டா ஃபைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வாகுல தான் அமெரிக்கன் எம்பசில இருந்து இந்த டொமினிக்கன் ரிபப்ளிக் போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அடுத்த நாள் காலை 8 மணிக்கு அந்த ரெசார்ட்டுக்கு வந்து இந்த சுதிக்ஷாவுடைய கேஸ் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் காணாம போன சுதிக்ஷாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்த நாள் தான் போலீஸே அந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்காங்க. 24 மணி நேரம் கிட்ட ஆயிட்டதுனாலையும் அந்த பொண்ணு இன்னமும் ரிட்டர்ன் வராததுனாலையும் அங்க இருந்த எல்லாருக்கும், முக்கியமா அந்த 4 பொண்ணுங்களுக்கும் பயமும் பதட்டமும், அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற எந்த ஒரு சுயநினைவுமே இல்லாம ஒரு பதட்டத்துல பித்து பிடிச்ச மாதிரி நின்னுகிட்டு இருந்தாங்க. நிலைமையை சீரியஸா எடுத்துக்கிட்ட போலீஸ் ஆபீசரும் ட்ரோன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், போட்ஸ், டைவர்ஸ், மோப்ப நாய்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் இடங்களா பிரிச்சு பல இடங்கள்ல அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி இந்த பொண்ணுடைய சடலமாவது எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு பல இடங்கள்ல தேடி பார்க்குறாங்க. பட் எங்க தேடி பார்த்தாலும் அவங்களால அந்த பொண்ணுடைய ஒரு முடியை கூட அவங்களால கண்டே பிடிக்க முடியல. சுதிக்ஷா கடைசியா இருந்ததா சொல்லப்படுற அந்த இடத்துல வந்து அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை ரெக்கவர் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல எந்தவித ஸ்ட்ரகிள்ஸ் மார்க்ஸ் இருந்த மாதிரியான தடயங்களும் இல்லை. அதை சுற்றி பார்க்கும்போது எந்த ஒரு ரத்த கரைகளும், அந்த பொண்ணுக்கு அசம்பாவிதம் நடந்த மாதிரியான எந்தவித தடயங்களுமே இல்லை. நிறைய வாலண்டியர்ஸ்லாம் தானாகவே முன் வந்து இந்த சுதிக்ஷாவை தேட ஆரம்பிச்சாங்க. அந்த ரெசார்ட்டை சுற்றி இருக்கிற காடுகள், மற்ற பீச்சஸ் எல்லாத்துலேயுமே போய் தேடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ஃபிஷர்மேன் கிட்டலாம் இந்த தகவல் கொடுக்கப்படுது. சுதிக்ஷாவுடைய சடலத்தையோ அப்படி இல்லைன்னா உயிரோட எங்கேயாவது பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் என்னதான் இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கப்பட்டாலுமே சுதிக்ஷாவை அவங்களால கண்டே பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட அடுத்த 5 நாட்கள் வரைக்கும் இந்த தேடுதல் வேட்டை போகுது. மார்ச் 10 வரைக்குமே அந்த பொண்ணு எங்க தேடியுமே கிடைக்கவே இல்லை. இவங்க 7 பேரும் ஒன்றா சேர்ந்து பீச்சுக்கு போனப்போ எல்லாருமே ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் மற்ற பொண்ணுங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் சுதிக்ஷா, நான் இந்த பையன் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்கிறது அந்த 4 பொண்ணுங்களை விசாரணை பண்ணதன் மூலியமா தெரிய வந்துச்சு. இப்போ அந்த பையன்கிட்ட விசாரணை பண்ணும்போது அவன் பேசுகிற லாங்குவேஜை அந்த போலீஸால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இதனால ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட்டு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த பையன் பேசுறது இங்கிலீஷ், இவன் பேசுகிற இங்கிலீஷ் அந்த போலீஸுக்கு புரியல. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் பேசுறது ஸ்பானிஷ் லாங்குவேஜ், அந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜ் அந்த பையனுக்கு புரியல. ஸோ இதன் மூலியமா டிரான்ஸ்லேட்டரை வச்சு தான் இந்த விசாரணையை நடத்தப்படுது. இதன் மூலியமா ஒரு சில விஷயங்கள் கூட மாறி மருவி கூட வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பின் நாட்கள்ல எல்லாரும் இதை ஒரு குற்றச்சாட்டா கூட சொன்னாங்க. பட் அதை எல்லாத்தையும் மீறி அந்த பையன்கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் சுதிக்ஷாவை பத்தின சில விஷயங்கள் எல்லாமே இந்த பையன் மூலியமா போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. சுதிக்ஷா கூட வந்த அந்த பையனுடைய பெயர் ஜோசுவா ஸ்டீவன் ரைப். இவன் அமெரிக்காவில் இருக்கிற மின்னேசோட்டால இருக்கிற ஸ்டைன் கிளவுட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில லேண்ட் சர்வேயிங் பத்தின படிப்பை தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்குமே இந்த பொண்ணுங்க மாதிரி ஸ்பிரிங் பிரேக் வெக்கேஷன் கொடுக்கப்பட்டதுனால இவனுடைய ஃப்ரெண்டான கார்ட்டர் ஜான்சன் அப்படின்றவங்க கூட தான் இந்த டொமினிக்கன் ரிபப்ளிக் என்ற ஐலாண்டில் இருக்கிற ஹோட்டல் RIU ரெப்ளிகா என்ற ரெசார்ட்ல வந்து தங்க ஆரம்பிச்சான். சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு, அதாவது மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஹோட்டலுடைய பார் லாபியில முதல் முறையா இந்த சுதிக்ஷாவை இவன் பார்த்திருக்கான். அவங்க கூட பேசினதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் பாருக்கு போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த பொண்ணுங்க கேங்கு கூட இந்த 2 பசங்களும் வந்து சேர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 7 பேரும் சேர்ந்து நிறைய குடிச்சதாகவும் நிறைய பேசினதாகவும், முக்கியமா இந்த ஜோசுவாவும் இந்த சுதிக்ஷாவும் பக்கத்துல உட்காந்து நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு ஒரு நெருக்கமான சூழலுக்கு கொஞ்ச நேரத்திலே மாறினதாகவும் சொல்லியிருந்திருக்கான். அதன் பிறகுதான் விடியற் காலை 4:15 மணி வாக்குல சன்ரைஸ் பார்க்க போகலான்னு முடிவு பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட் கார்ட்டரும் சுதிக்ஷா மற்றும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸான 4 தோழிகள் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து மொத்தம் 7 பேர் கொண்ட கேங்கா தான் நாங்கள் இந்த பீச்சுக்கு போனோம்.
பீச்சுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட நாங்க எல்லாரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம், நல்லா குடிச்சிருந்தோம். அப்போதான் எல்லாரும் தண்ணிக்குள்ள இறங்கலான்னு நினைச்சு எங்களுடைய மேலாடைகள் மொபைல் எல்லாத்தையுமே கழட்டி கரையோரமா வச்சுட்டு எல்லாருமே தண்ணிக்குள்ள இறங்கணும். கொஞ்ச நேரம் நாங்க 7 பேரும் அந்த கடல்ல விளையாண்டதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு தூக்கம் வருது நாங்க போறோம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நானும் சுதீக்ஷாவும் மட்டும் அந்த கடல்லயே விளையாண்டுகிட்டு இருந்தோம். அப்போ மணி சரியா 4:50 இருக்கும். நாங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய அலை வந்துச்சு. இதனால நாங்க 2 பேருமே அந்த தண்ணிக்குள்ள விழுந்துட்டோம். அப்போ சுதீக்ஷாவை நான் காப்பாத்தி விட்டுட்டு நான் கரைக்கு வந்துட்டேன். நான் தண்ணியை கொஞ்சம் நிறைய குடிச்சிட்டதுனால எனக்கு வயிறு சரியில்லை, கொஞ்ச நேரத்திலேயே வாந்தி எடுத்துட்டேன். அதன் பிறகு நான் கரையிலேயே இருந்தபடி சுதீக்ஷாவை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சுதீக்ஷா கிட்ட இருந்து எந்த ஒரு பதில்களும் வரல. பட் இந்த கேள்விகள்லாம் கேட்கிற நேரத்துல முட்டி நிறைய தண்ணியோட சுதீக்ஷா அந்த கடலுக்குள்ள இருந்ததாகவும் அதன் பிறகு நான் அந்த கரையிலே தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த ஜோசுவா போலீஸ் கிட்ட முதற்கட்டமா சொல்லி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, சுதீக்ஷா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் இவன் கிட்ட கேட்கும்போது இவன் என்ன சொல்லியிருந்திருக்கானா, நான் சுதீக்ஷா கிட்ட பேசி முடிச்சுட்டு கண்ணை மூடினதுக்கு பிறகு 4 மணி நேரம் கழிச்சு தான் எழுந்தேன். நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது சுதீக்ஷா அந்த இடத்துல இல்லாததுனால ஒருவேளை கிளம்பி ரூமுக்கு போயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு நான் 8:55 மணிக்கெல்லாம் என்னுடைய ஹோட்டல் ரூமுக்கு புறப்பட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் சுதீக்ஷாவுடைய ஃப்ரெண்டான கோமல் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்ததுக்கு பிறகுதான் சுதீக்ஷா காணாம போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு மேற்கொண்டு போலீஸ் கிட்ட இந்த தகவல்லாம் கொடுக்குறான். இதுல போலீஸுக்கு ஜோசுவா மேல இன்னும் சந்தேகம் வருவதற்காக இருந்த சில காரணங்கள், அதாவது போலீஸோடைய ரெட் பிளாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜோசுவா வந்து ஒரு ஹை ஸ்கூல்ல லைஃப் கார்டா வேலை பார்த்தான். அதாவது ஸ்விம்மிங் பூல்ல குழந்தைகள் குளிக்க போனா அவங்கள காப்பாற்றக்கூடிய வேலையை தான் இவன் ஹை ஸ்கூல்ல பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னல. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளால அந்த அலை வந்து அடிச்சதுக்கு பிறகு எப்படி மூழ்கி அவனால தண்ணியை குடிச்சிருக்க முடியும், அந்த அளவுக்கு ட்ரைனிங் இல்லாமலாம் இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி கூட போலீஸ் ஒரு நிமிஷம் இவனை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு இதுல என்ன தோணுதுன்னா, அவன் பயங்கரமான போதையில இருந்ததுனாலையும் தள்ளாடுற நிலைமையில இருந்ததுனாலையும் அந்த அலை யதார்த்தமா வந்து அடிக்கும் போது இவன் மேபி அதுல கீழே விழுந்திருக்கலாம், அதனால அவன் தண்ணி குடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய இன்ட்யூஷன் சொல்லுது. ரெண்டாவது ரெட் பிளாக்ஸ் என்னன்னா, அப்படி அந்த மாதிரி கடல் அலை வந்து ஒரு ஆழமான இடத்துக்கு இவங்க போனதுக்கு பிறகு ரிட்டன் மறுபடியுமே அந்த தண்ணிக்குள்ள இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனா சுதீக்ஷா முட்டி வரைக்கும் இருக்கிற தண்ணிக்குள்ள எப்படி போனாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இந்த இடத்துல போலீஸுக்கு இன்னும் சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிச்சது. மூணாவது ரெட் பிளாக்ஸ் என்னன்னா, என்னதான் இந்த மாதிரி ஒருத்தர் குடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட போகுது, அப்படி இல்ல திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அவர் என்னதான் போதையில இருந்தாலும் அவங்களுடைய மனசும் உடம்பும் ரெண்டுமே அதிக அளவிலான அடரெலினை வெளிப்படுத்தும். அந்த நேரத்துல அவங்க இருக்கிற அந்த போதையில இருந்து பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வெளியில வந்துடுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இருமுகன் படத்துல கருணாகரன் தம்பிராமையா கிட்ட அவங்க கண்டுபிடிச்ச ட்ரக்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்போ தம்பிராமையா அவருக்கே தெரியாம அந்த இரும்பு பிளாஸ்கை நசுக்கிடுவாரு. அதே மாதிரி தான் இந்த விஷயத்திலுமே ஒரு ஆளுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா அவங்க போதையில இருந்து வெளியில வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல மறுபடியுமே கடலுக்குள்ள இறங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் போலீஸோடைய சந்தேகமாகவும் இருக்க ஆரம்பிச்சது. அது கூட இவ்வளவு பயம் வந்ததுக்கு பிறகு எப்படி இந்த பயம் வாந்தி எடுத்துட்டு தூங்கிட்டான் அப்படின்ற ஒரு கொஸ்டினும் போலீஸுக்கு எழ ஆரம்பிச்சது. தொடர்ந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஜோசுவாவை சொன்னதுனால 10 நாட்கள் வரைக்கும் அதே ரெசார்ட்டுக்குள்ள ஒரு சிறை தண்டனை கைதி மாதிரி தான் அந்த ரெசார்ட்குள்ளேயே சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஜோசுவாவுடைய லாயர் மார்ச் 16ஆம் தேதி ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு நாட்டை சேர்ந்த ஒரு நபரை, அதுவும் ஒரு சம்பவத்துக்கு விட்னஸா வச்சிருக்கிற ஒரு நபரை சஸ்பெக்டா பார்க்கறத வச்சு நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொமினிக்கன் ரிபப்ளிக் போலீஸ் வந்து எமர்ஜென்சி பாஸ்போர்ட் கொடுத்து இந்த ஜோசுவாவை அவருடைய அப்பா கூட அமெரிக்கா நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ஜோசுவா ஆரம்பத்தில் இந்த கேஸை பற்றி என்னதான் விசாரணை பண்ணாலும் ஸ்ட்ராங்காக பதில்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் லாயரை பார்த்ததுக்கு பிறகு எந்த ஒரு பதில்களுமே அவனுடைய வாயில இருந்து வெளியில் வரவே இல்லை. இது எல்லாமே இவன் மேலே இன்னும் சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிச்சுது. இன்னொரு பக்கம் டொமினிக்கன் போலீஸும் நிறைய இடங்களில் தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்குமே அந்த பொண்ணை பற்றின எந்த ஒரு லீடுமே கிடைக்கவே இல்லை. பட் அதுக்காக டொமினிக்கன் போலீஸ் சைடில் இருந்து சில தேரிஸ் மட்டும்தான் சொல்லப்பட்டுச்சு. அது என்னன்னா, ஆர்கன் திருடுறவங்க யாராவது இந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியும் இல்லைன்னா அந்த 40 நிமிஷம் ரெசார்ட்ல வந்து கரண்ட் கட் ஆனுச்சுல, அந்த நேரத்தில் எங்கெங்கெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு அப்படிங்கிறத யாராவது நோட் பண்ணியிருக்கலாம். இதை நோட் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களை கடத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லப்படுது. பட் உண்மையிலே அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத விவரமா அவங்களால கண்டே பிடிக்க முடியல. இப்படியே தொடர்ந்து எவ்வளவு தேடினாலும் இந்த பொண்ணு கிடைக்காததுனால ஒரு கட்டத்தில் மனசுடைஞ்சு போன அந்த அப்பா அம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. என்னுடைய பொண்ணு கடல்ல மூழ்கி இறந்து போயிட்டா, இதுல எந்த மர்மமும் இல்லை அப்படின்னு ஒரு கனத்த இதயத்தோட அவங்களுடைய
அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதை இப்போ கூட யூடியூப்ல பார்த்தா உங்களுடைய கண்களும் கலங்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷனலா அந்த அப்பாவும் அம்மாவும் பேசியிருப்பாங்க. பட் எல்லாருக்குமே இவங்க வசிக்கிற அந்த விர்ஜினியா மாகாணத்துடைய சட்டத்தின்படி 7 வருஷம் கழிச்சு தான் ஒருத்தர் காணாம போயிட்டாங்கன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ண முடியும். ஆனா இந்த அப்பா அம்மா எதுக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டா சொல்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த நேரத்தில் ஒரு சந்தேகத்தை கிளப்பினதா சொல்லப்படுது. மேபி இந்த டிக்ளரேஷனுக்கு பின்னாடி டொமினிக்கன் ரிபப்ளிக் போலீஸோடைய இன்வால்மெண்ட் ஏதாவது இருக்குன்னு தான் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் அவங்களுடைய டூரிஸ்ட் இதனால அஃபெக்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இவங்க கடல்ல மூழ்கி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இந்த அப்பா அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது மூலியமா இந்த கேஸை ஸ்டாப் பண்ணி அவங்களுடைய டூரிசத்தை காப்பாற்ற இது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஜோசுவா எந்த தப்பும் பண்ணாம இருந்திருக்கலாம் அல்லது அவரே சுதிக்ஷாவை ஏதாவது பண்ணி இருக்கலாம்னு தான் சொல்லப்படுது. பட் அப்படி இருந்தாலும் இந்த பொண்ணுடைய உடலை எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியல. அதே சமயம் ஜோசுவாவுக்கு இந்த பொண்ணை கொலை பண்ணுவதற்கான எந்த ஒரு மோட்டிவுமே கிடையாது. அதே சமயம் அந்த சிசிடிவியை பார்த்தாலும் இந்த ஜோசுவாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டைகள் வந்த மாதிரியான எந்த ஒரு காட்சிகளும் இடம்பெறவே இல்லை. 2 பேரும் பயங்கர க்ளோஸா நெருக்கமா இருந்த மாதிரி தான் இருக்கு. இதை தவிர பின்னாட்கள் அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கூட அவன் சொன்ன மாதிரியான காட்சிகள் மட்டும்தான் அதுல இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இந்த ஜோசுவாவுக்கு அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்க வேண்டிய எந்த ஒரு மோட்டிவும் இல்லை அப்படின்னு பின்னாட்கள்ல எல்லாராலும் சொல்லப்பட்டுச்சு. இந்த கேஸில் சுதிக்ஷாவுக்கு என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஜோசுவா சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கடல் அலை அடிச்சுட்டு போயிருக்கலாம். பட் இவன் சரியான போதையில் இருந்ததுனால அந்த பொண்ணை காப்பாற்றின மாதிரியான நினைவுகள் அவனுக்கு தோணி இருந்திருக்கலாம். பட் ஒருவேளை அவன் காப்பாற்றாம கூட இருந்திருக்கலாம். பட் அந்த போதை நேரத்தில் இருந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரீகால் பண்ணாலுமே அந்த மயக்கம் அந்த நினைவுகளை அவனுக்கு கொண்டு வராமல் இருந்திருக்கலாம். 2வது பாசிபிலிட்டிஸ், ஒருவேளை இந்த பொண்ணை அங்கே இருக்கிற சுறா மீன்கள் ஏதாவது அடிச்சுட்டு போயிருக்கலாம். அதாவது ஒருவேளை அந்த கடல் அலையில உள்ள இழுத்துட்டு போகப்பட்டிருந்தாலும் அவங்க போதையில இருந்ததுனால மீண்டு வர முடியாததுனாலையும் அந்த கடலுக்குள்ளேயே அவங்க போயிருக்கலாம். இதன் மூலமா அந்த சுறா மீன்கள் ஏதாவது சாப்பிட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பாசிபிலிட்டிஸும் இருந்திருக்கு. எதுக்காக இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இந்த சம்பவம் நடந்த அந்த ஊரை சுத்தியே 2 ஆண்கள் ஒரு பையன் இதே மாதிரி இதே பேட்டர்ன்ல சுதிக்ஷா மாதிரி காணாம போயிருக்காங்க. ஸோ அவங்கள 2 பேருடைய சடலம் பின் நாட்களில் கிடைக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு பொண்ணுடைய சடலம் மட்டும் எங்க தேடியுமே இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இதனாலதான் சுறாக்கள் சாப்பிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. மேற்கொண்டு இந்த சுதிக்ஷாவுக்கு இந்த பையன் ஆபத்து விளைவிச்சிருக்கான் அப்படின்றதுக்கான எந்த ஒரு தடயங்களும் இல்லை. அந்த பொண்ணை கொலை பண்ணுவதற்கான ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவும் இவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இவனை விடுதலை பண்ணியிருக்கு. தற்போதைக்கு இந்த பையன் வெளியில தான் சுத்திக்கிட்டு இருக்கான். மேற்கொண்டு பின் நாட்கள் அந்த பையன் சுதிக்ஷாவுடைய அப்பா அம்மா என்னை கட்டி அணைச்சு அந்த பொண்ணை முதல்ல காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு ஒரு பேட்டியில அவன் சொல்லி இருந்திருக்கான். என்னுடைய இன்டியூஷனும் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா இந்த பொண்ணு அந்த போதையில கடல் அலைக்குள்ள உள்ள போயிருந்திருக்கலாம். ஸோ இந்த பையனால காப்பாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவனுமே போதையில இருந்ததுனால அந்த பொண்ணை கையை பிடிச்சி ஆரம்பத்தில் இழுத்துருக்கலாம். பட் அதுக்கப்புறம் கையை வலிக்கிட்டு அந்த பொண்ணு அந்த அலைக்குள்ளேயே உள்ள போயிருந்திருக்கலாம். அந்த பையனுக்கும் போதையில இருந்ததுனால அந்த பொண்ணை காப்பாத்தின மாதிரியான நினைவுகள் இருந்திருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய இன்டியூஷனும் சொல்லுது. எனக்கு இந்த கேஸ்ல இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சந்தேகம் இருக்கு. அது என்னன்னா, ஜோசுவா அடுத்த நாள் காலையில எழுந்ததுமே அவன் கூட அன்னைக்கு அந்த பொண்ணு கூட தானே வந்தோம், அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி அவன் தேடி பார்த்திருக்கலாம். ஆனா அவன் அப்படி எதுவுமே தேடாம டைரக்டா அவன் ரூமுக்கு போனது தான் இன்னொரு ஒரு சந்தேகத்தை இவன் மேல கிளப்ப ஆரம்பிச்சது. ஒருவேளை அவன் தப்பு பண்ணலனா அவனுக்கான நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல லைஃபையும் இந்த இயற்கையும் கடவுளும் கொடுக்கட்டும். இந்த கேஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வித் அன்னோன் பிளேசஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். அதாவது நம்ம சோலோவாவோ அப்படி இல்லைன்னா குரூப்பாக போனாலோ நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் அங்கே இருந்தால் பரவாயில்ல. ஆனால் தெரியாத ஆட்கள் கிட்ட சீக்கிரமாகவே பழகி நம்முடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி போகிறதன் மூலிமா எதிர்பாராத விபரீதங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. முக்கியமாக இந்த கேஸில் சுதிக்ஷா கூட போன மற்ற பொண்ணுங்கள்லாம் எங்களுக்கு டயர்டாக இருக்கு தூங்க போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ இந்த சுதிக்ஷா நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுங்க ஒரு வேளை என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா, அதெல்லாம் முடியாது நீயும் வா அப்படின்னு கையோட அழைச்சிட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சுதிக்ஷா இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது சேஃபாக ட்ராவல் பண்ண பாருங்க. இந்த மாதிரி யாராவது தனியாக போகிறான் அப்படின்னு சொன்னால் யாரையுமே விடாதீங்க. நீங்களுமே எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கூடவே இருந்து அவங்கள பத்திரமா உங்களுடைய ரூமுக்கு கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய வீடு போய் சேர்ற வரைக்கும் எல்லாருமே ஒன்றா இருந்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையிலையும் நம்ம மாட்டிக்காம நமக்குன்னு கொடுக்கப்பட்ட இந்த ஒத்த உயிரையும் இழக்காம நம்முடைய லைஃபை நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அளவுக்கு அதிகமாக நம்ம குடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சும் இவங்க எல்லாருமே அந்த கடற்கரைக்கு போனதும் இன்னொரு பெரிய தப்புன்னு கூட சொல்லலாம். பட் என்னதான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு பார்ட்டி பண்ணி நல்லா குடிக்கிறோம்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நிதானம் இருக்கிற வரைக்கும் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா குடிச்சு உங்களுடைய ஆபத்தை நீங்களே தேடிக்காதீங்க. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.